மாண்புமிகு உச்சநீதிமன்ற விவாகரத்து வழக்குல வந்து ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த வழக்குல என்ன ஒரு சாராம்சம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப கணவனோ மனைவியோ ஒரு வழக்கு தாக்கல் செய்றீங்க, விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்றீங்க. அதுல ஒரு கிரவுண்ட் ஒண்ணு எடுக்குறீங்க. அந்த கிரவுண்ட் அந்த காரணங்கள்ல ஒரு காரணம் வந்து சொல்றீங்க. இவர் வந்து கூட ஒழுக்கம், அதாவது அடல்ட்ரின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ரொம்ப இதா சொல்லப்போனா கள்ளத்தொடர்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கணவனோ மனைவிக்கு தெரியாமல் வந்து இன்னொரு பெண்ணோட கள்ளத்தொடர்பு வச்சுக்கிறது. இந்த மாதிரி மனைவி வந்து கணவருக்கு தெரியாமல் இன்னொரு ஆண் நண்பருடன் தொடர்பு வச்சிருக்கிறது. இந்த மாதிரி இல்லீகல் அஃபேர்ன்றதுனால இப்போ அவங்களோட விஷயத்த நம்ம எப்படி தெரிஞ்சுக்கோ, நம்ம ஃபோன் அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்காங்க, ஃபோனில் மெசேஜ் எல்லாம் பரிமாறிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கணவனோ மனைவியோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க செல்ஃபோனில் இருக்கிற ஆதாரத்தை கணவனோட ஃபோனை வந்து மனைவியோ, மனைவனோட ஃபோனை வந்து கணவனும் செக் பண்ணி அதை ஆதாரமாக சப்மிட் பண்ணால் அதை சாட்சியமாக ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டு அதை அடிப்படையாக கொண்டு விவாகரத்தை